श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तरवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः ஸ்ரீமத் பகவத்கீதையில ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் 11வது அத்தியாயம். இதுவரையில் முதல் 6-7 அத்தியாயங்கள்ல அர்ஜுனன் தன்னுடைய கலக்கங்களை தெரிவித்தான். கலக்கங்கள் மூலமாக பல கேள்விகளும் அவனுக்கு வந்தது. எது பெருசு, கர்மாவா இல்ல ஞானமா, கர்மாவா அகர்மாவா, அல்ல கர்ம யோகமா ஞான யோகமா, இல்ல எது பெருசு கிரகஸ்தாசிரமமா சந்நியாசமா, இல்ல எது பெருசு அப்படிங்கிற கேள்விகள் பல வந்தாலும் பகவத் குணங்கள் கேட்க கேட்க ஒரு 7-8வது அத்தியாயத்திலேருந்து பார்த்தா அர்ஜுனனுடைய பக்குவம் நமக்கு புரியறது. அர்ஜுனன் கொஞ்சம் பக்குவத்துக்கு இப்ப வந்துட்டான். என்ன பக்குவம் அப்படின்னு பார்த்தா, என்ன பகவத் குணங்களை இப்ப கேட்கிறான். இத்தனை நேரம் லோக விஷயமா கேட்கறச்சேதான் நமக்கு 1000 கேள்விகள் வரும். பகவத் குணங்கள் எப்ப நம்ம மனசுல வந்துடுத்தோ அப்ப தன்னால நம் கேள்விகள்லாம் தானே போயிடும். பகவத் குணங்களை நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். அப்புறம் அதுதான் இந்த 8வது அத்தியாயம் மோட்சபரமா இருக்கிறதுனால பிறகு 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துலதான் பார்த்தோம்னா பகவத் குணங்களையே கேட்கிறான் அர்ஜுனன். இன்னும் விஸ்தாரமா சொல்லு விஸ்தாரமா சொல்லுங்கிறான். கேட்க காத்துன்னு இருக்கேங்கிறான். பகவத் குணங்களை கேட்க கேட்க நேற்றைய தினம் பார்த்தோம் 10வது அத்தியாயத்துல பகவான் தன்னுடைய வைபவம் பூரா சொல்லிட்டான். அதுவும் கிரமேண, அதுவே கிரமேண தான் வைபவத்தை சொல்ல சொல்ல கேட்க ஆசையா இருக்கு இல்லையா, அதனால கிரமேண சொல்லியிருக்கான். தன்னுடைய வைபவம் பூரா லகுவாக சொல்லியிருக்கான். அதையே கேட்டு அர்ஜுனனுக்கு இன்னமும் போறோம்னு தோணலையும். அர்ஜுனன் அதை கேட்ட உடனே அப்படியே கை குபிச்சுண்டு பகவானையே பாக்குறான். பகவானுடைய கண்களை பாக்குறான், பகவானுடைய திருமுகத்தை பாக்குறான், அழகா ஒரு மந்தகாசம் பண்றான். அதெல்லாம் பார்த்து அர்ஜுனன் அவன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் கண்ணனை பார்த்து. கண்கள் அப்படியே அந்த கண்ணீர் தொண்டை அப்படியே தழுத்தழுக்கிறது கிருஷ்ணனை பார்க்க. தன் மகிமைகள் எல்லாம் தன்னிடத்துல சொல்லிட்டான் இல்லையா, அதனால இனி பகவான பிரத்யக்ஷமா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது. பிரத்யக்ஷமா தான் கிருஷ்ணனை பார்க்கறானேன்னா இதெல்லாம் விட தன்னுடைய மகிமை தன்னுடைய ஐஸ்வர்யம்னு சொன்னான் இல்லையா, அந்த ஐஸ்வர்யத்தை பகவான பிரத்யக்ஷமா ஈஸ்வரனா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால இங்க 11வது அத்தியாயம் அர்ஜுன வாச்சன ஆரம்பிக்கிறது. மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்ம சம்ஹிதோ யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம மதனுக்ரஹாய பரமோ. எவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்ட கண்ணா, மதனுக்ரஹ எனக்கு அனுகிரகம், மதனுக்ரஹாய எவ்வளவு அனுகிரகம். உன்னுடைய மகிமைகளை அதுவும் நீயே சொல்லி அதை கேட்டு ரொம்ப நன்றியோட அர்ஜுனன் பேசுறான்னு எனக்கு ரொம்ப கிருத்தஜ்ஞதையோட நான் பேசுறேன் கண்ணா. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாரு மூலமாவோ கேட்க முடியும் பிரவச்சனம் உபன்யாசம் சொல்லலாம் கண்ணா. ஓ மூலமாகவே கேட்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கே. மதனுக்ரஹாய பரமும் நீயே சொன்னிய உன்னுடைய மகிமையெல்லாம் கேட்டேனே, கேட்டு ஆனந்தப்பட்டேனே. உன்னுடைய பூர்ணத்தை நீ உன்னுடைய விபூதிய ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும்னு நீ சொன்ன பத்தியா, அதை ஓரளவுக்கு தான் என்னால அனுசந்தானமும் பண்ண முடியாது. நீ சொன்னாலும்
நீ விஸ்தாரமா தான் சொன்ன, நீ குறுக்க சொன்னு நான் சொல்ல முடியாது, விஸ்தாரமா தான் நீ சொன்ன. இவ்வளவும் நீ சொன்ன அவ்வளவு வைபவமும் உன்னுடைய ஒரு ஏக தேசம் தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது 4ல் 1 பங்கு, 4ங்கிறதுல கூட அடக்கிட முடியாது பிரம்மஸ்வரூபத்தை. இருந்தாலும் அந்த 4ல் 1 பங்கு தான், ஏக தேசம் தான் பகவானுடைய மகிமைகளை ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கவாவது முடியும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட ஒண்ணு என்னுடைய சாரதியா, என்னுடைய சகாவா, உன்னிடத்துல நான் அபச்சாரம் கூட படுறேன். இப்பேற்பட்ட வஸ்துவ, ஒரு பொக்கிஷத்தை இவ்வளவு சௌலபியமா எனக்கு கொடுத்துட்டியே, அதுதான் எனக்கு அனுகிரகம். மத அனுகிரகாய பரமோ. அந்த அனுகிரகத்துக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? இல்ல நான் என்ன பண்ணிட்டேன் கண்ணா உனக்கு தெரியல. எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு என் மேல என்ன அவ்வளவு பிரியம்? உனக்கு எவ்வளவோ பக்தர்கள் உலகத்துல இல்லையான்னு எல்லாரும் தாண்டி எனக்கு ஏன் அர்ஜுனன்னு இருக்கியே, அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? மத அனுகிரகாய பரமம். அவ்வளவு கிருபை காட்டுறியே என் மேல. உன்னுடைய இந்த கிருபைக்கு நான் பாத்திரமானேனே. மோகோயம் விகதோ மம. என்கிட்டக்க என்ன நம்பி உன்னுடைய ரகசியங்களை போட்டு அப்படி உடைக்கிறியே. உன்னுடைய ரகசியம்னா ரகசியம், ரகசியங்களுக்குள் மௌனமாக இருக்கேன்னு சொன்னியே. நீ என்கிட்டயும் மௌனமா இருக்கணும்னா இருந்திருக்கலாமே, ஆனா என்கிட்டக்க உடைக்கிறியே ஒரு ரகசியத்தெல்லாம் போட்டு. அதனால உன்னை கண்ணா நான் உண்மையில மனசை திறந்து சொல்றேன், உன்னை பரமார்த்த ஸ்வரூபம்ங்கிறத நான் சத்தியமாக நம்புறேன், சத்தியமா நம்புறேன். ஒன்னும் விளையாட்டு இல்ல. ஏதோ நான் எப்பவும் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறது போல இப்ப நினைக்காத. நான் நிஜமாகவே உன்னை நான் நம்புறேன், உன்னை நான் தெரிஞ்சுட்டேன். அதனால என் மனசுல இருக்கிற கலக்கம் எல்லாம் இப்ப போயிடுத்து. மோகோயம் விகதோ மம. விகதோ மம, என்னுடைய விகதோனா விலகி விட்டது. என்னுடைய கலக்கம், என்னுடைய மோகோயம், என்னுடைய மயக்கம் எல்லாமே எனக்கு விலகிடுத்து. விலகிடுத்துனா அடுத்தது உன் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானு பார்த்தா மேற்கொண்டு அதுக்குதான் சொல்றேன். விலகிடுத்து இல்ல, இவ்வளவு நேரம் கலங்கினா இவ்வளவு அத்தியாயம் வந்தது, இப்பதான் விலகிடுத்துன்னு அவனே சொல்லிட்டான். சொன்னா அடுத்தது வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானேன்னு கிருஷ்ணன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அடுத்த ஸ்லோகம் அர்ஜுனனே சொல்றான். பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரஷோ மயா த்வத்தஹ கமலபத்ராக்ஷா மகாத்ம்யமபி சாவ்யயம் த்வத்தஹ கமலபத்ராக்ஷா. கண்ணா இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்தும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் உன்னுடையது, எல்லாமே உன்னுடையது. ஆனா நீ அடியாதவன் அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன். பவாப்யயௌ ஹி பூதானாம், பவாப்யயௌ ஹி பூதானாம், உன்னுடையதுதான் இந்த சர்வ பூதமும் எல்லாம் உனக்கு அப்படின்னு கண்ணன் முகத்தை பாக்குறானா. த்வத்தஹ கமலபத்ராக்ஷா. அந்த கமலபத்ராக்ஷா அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா இங்க வியாக்கியானம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்படி கமலபத்ராக்ஷா அப்படி பாக்குறான் அர்ஜுனன் கண்ணனுடைய கண்களை. இப்படி கண்ணனுடைய கண்களை பாக்குறச்சே அந்த கண் அழியாததான உன்னுடைய மகிமைய, உன்னை நீயே ஜெகத்கர்த்தா, நீயே சர்வேஸ்வரன் அப்படின்னு நீ சொல்லும் போது அப்படி பகவான் அர்ஜுனன் பாக்குறானா. அப்படி பாக்குறச்சே பகவான் அர்ஜுனனை பாக்குறான். இப்படி பகவான் அர்ஜுனனை பார்த்த உடனே எப்போதுமே கண்ணனுக்கு அர்ஜுனனை பாக்கறச்சேலாம் அவனுடைய முகம் மலரும். அது என்னமோ தெரியல, அர்ஜுனனை பாக்கறச்சேலாம் கண்ணனுடைய முகம் அப்படி தாமரை போல கொல்லுன்னு மலருமா. அதனால அர்ஜுனனுடைய முகத்தை பாக்கறச்சேவே மலரும். இப்ப இன்னும் மலர்ச்சி, இந்த இடத்துல இன்னும் மலர்ச்சி காணப்பட்டது கண்ணன் கிட்டக்க. ஏன் அப்படின்னா நாம் சொன்னதெல்லாம் இவன் கிரகிச்சுட்டானே அப்படிங்கிற சந்தோஷம். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம் அர்ஜுனன் ஏதோ கேட்டானோ கேட்கலையோ தெரியலையேன்ட்டுதான் பார்த்தா கௌந்தேயா குருநந்தனா அப்படின்னு கூப்பிட்டெல்லாம் சொன்னோம். ஆனா நல்லா கிரகிச்சுட்டான், புரிஞ்சுட்டான். தத்துவம் என்னவோ அதை புரிஞ்சுட்டான், சர்வமும் நான் புரிஞ்சுட்டான் இல்லையா. நல்லா கிரகிச்சுட்டியே பார்த்தா அப்படிங்கிற ரீதியில முக மலர்ச்சியோட கமலபத்ராக்ஷா அப்படின்ற முகம், ஏற்கனவே மலர்ந்து இருக்கிற முகம் இன்னும் அப்படி கொல்லுன்னு மலர்ந்துதான். இப்படி மலர்ந்து அப்படி கண்ணனை பாக்கறச்சே அவனுடைய கண்கள் அர்ஜுனன் பார்த்துட்டான் இல்லையா. கண்ணனுடைய கண்களை பார்த்து பார்த்தே சொக்கி போன அர்ஜுனனுக்கு இப்ப இன்னும் கிருஷ்ணனுடைய கண்கள் மலர அதை பார்த்த உடனே சொல்றான், த்வத்தஹ கமலபத்ராக்ஷா. இந்த கண்ணுதான் கண்ணா எனக்கு எடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஞானத்தை நீ எனக்கு உபதேசம் பண்ணிட்ட, நானும் புரிஞ்சுட்டேன், நீயே சர்வமும்னு புரிஞ்சுட்டேன்னு உன்கிட்ட பிரபத்தி பண்ண வரச்சே, உன்கிட்ட சரணாகதி பண்ண வரச்சே இந்த ஒரு மந்தகாசம் இருக்கே. என்னை பார்த்து
பார்த்து சிரிக்கிறியே, நான் பார்த்து சிரிச்சு உன்னுடைய கண்கள் மலர்றது, இந்த கண்ணழகுல சொக்கி போய் டை கண்ணா அப்படின்னு நான் மறுபடியும் அந்த நிலைக்கு வந்துடுறேனே. த்வத்தஹா கமல பத்ராக்ஷா மகாத்மியமபி சாவ்யயம். உன்னுடைய மகாத்மியம் எனக்கு தெரிஞ்சுடுத்துன்னு நான் நினைக்கிற சமயத்துல உன்னுடைய கண்ணழகால என்ன மயக்கறியே கண்ணா. இப்படி அந்த தாமரை போல அந்த கண்கள் மலர்ந்து இருக்கிறதுல நான் மறுபடியும் மயங்கி போய் நான் விழுந்துடுறேன். என்னுடைய சக்கான்னு பார்க்கணும்னு தோன்றதே. பீஷ்மர் சொன்னது சரிதான், என் தாத்தா பீஷ்மர் சொல்றது சரி, நீ தான் எனக்கு எடுக்கிற, எனக்கு புரியுறது உன் மகிமை, உன்னை புரிஞ்சு நான் உன்னை பிரபத்தி பண்ணலாம்னு வரச்சே நீ எனக்கு எடுத்துட்ட பார், உன் கண்ணுடைய அழகை காண்பிச்சு என்ன இப்படி கெடுத்துட்டியே அப்படிங்கிற ரீதியில கமல பத்ராக்ஷா மகாத்மியமபி சாவ்யயம். இருந்தாலும் உன் மகாத்மியம் எனக்கு புரிஞ்சுடுத்து, உன் கண்ணழக காண்பிச்சு நீ என்ன மயக்கற, இருந்தாலும் பரவாயில்ல, மகாத்மியம் எனக்கு புரிஞ்சுடுத்துப்பா. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், மகாத்மியம் அப்படி சாவ்யம். ஓ மகாத்மியம் எப்ப எனக்கு புரிஞ்சுடுத்தோ, உன் கண்ணழக காட்டி நீ மயக்கினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீ ஒண்ணு, ஏன்னா இப்ப கண்ணனுடைய எண்ணம் நான் உன் சக்காதாண்டான்னு சொல்லணும்னு இப்போ ஆசை அர்ஜுனன்ட்ட. இருந்தாலும் அர்ஜுனன் நான் சொல்ல வந்ததை சொல்லதான் போறேன். நீ உன் கண்ணழக காண்பிச்சு மயக்கினாலும் சரி, உன்னுடைய புன்முறுவலால நீ மயக்கினாலும் சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றான். ஏவமே தத்யதாத்த்வாம் ஆத்மானம் பரமேஸ்வரா திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. ஐஸ்வரம் புருஷோத்தமா. ஏ புருஷோத்தமா. எப்பவும் அர்ஜுனன் எப்படி கூப்பிடுறான், டை கண்ணா டை கண்ணாங்கிறான். இப்ப சொல்றான் ஐஸ்வரம் புருஷோத்தமா. ஏ புருஷோத்தமா பரமேஸ்வராங்கிறான். அனைத்துக்கும் ஈஸ்வரன் நீதான. ஆத்மானம் பரமேஸ்வரா, நீ பரமேஸ்வரன் நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஆசையா என்னப்பா? என்னது அர்ஜுனா ஆசை? அது இதுன்னு என்ன இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி நீ என்கிட்ட ஆசையை கேட்கணுங்கிற அவசியம் இல்ல கண்ணா. இதுன்னு சொன்னாலேயே நான் கொடுத்துட மாட்டேனோங்கிற ரீதியில கண்ணன் பாக்குறான். ஆனால் அர்ஜுனனும் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு நீ ஈஸ்வரன்கிறதுல ஏதோ எனக்கு அவநம்பிக்கை அப்படின்னு நினைச்சுடாத. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சபலம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேனே உன்கிட்ட. சொல்லு என்ன 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 ஆச்சு அப்படின்னு. ஏவமேதத் யதா தத்வாம் ஆத்மானம் பரமேஸ்வரா அப்படிங்கிற முதல் ஸ்லோகம், முதல் வரி. முதல்ல நான் உன பரமேஸ்வரன் நான் புரிஞ்சுட்டேங்கிறத நீ நம்பு. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, திரஷ்டுமிச்சாமி தே ரூபம். உன்னுடைய ரூபத்தை எனக்கு காட்டு. இதோ தெரியறேனேப்பா, இதோ இங்க இருக்கேனேப்பா கண். அது இல்ல, அது இல்ல. நீ இந்த ரூபத்தை காண்பிச்சா நான் உன்னை டை கண்ணான்னு கூப்பிடுறேன். இது இல்ல, உன்னுடைய நிஜ ரூபம், நிஜஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உனக்கு, ஈஸ்வரனா உனக்கு ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அதை எனக்கு காட்டிடு. ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. ஏ புருஷோத்தமா, அது நீ காட்டினா அதை பாக்குற சக்தி எனக்கு இருக்குமாங்கிறது கூட எனக்கு தெரியல. மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். தர்ஷயாத்மானமவ்யயம். ஏ யோகேஸ்வரா பிரபோ, நீ காண்பிச்சா அதை பாக்குற சக்தி எனக்கு இருக்குமா, இல்ல அதுக்கு நான் அதிகாரியா, அது கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய ஆசையை நான் சொல்லிட்டேன். மன்யசே யதி தச்சக்யம். எதனால? நீ என்னுடைய சக்கா. நம்முடைய ஆசைய தைரியமா நம்முடைய நண்பன்ட்ட தானே சொல்ல முடியும். வேற யார்ட்டையாவது போய் சொன்னா அவ ஏதாவது நினைச்சுப்பாளோன்னு தோணும். ஆனா நம்முடைய நெருங்கின தோழன் கிட்டக்க நம்ம என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? என்னுடைய சகா அப்படிங்கறதுனால ஒன்னு இடத்துல நான் என்னுடைய ஆசைய சொல்லிட்டேன். எனக்கு பார்க்கணுங்கிற ஆசைங்கிறத நான் சொல்லிட்டேன். காட்டுறது காட்டாது உன் கையில தான் இருக்கு. ஆனா ஒருவேளை எனக்கு பாக்குற சக்தி இல்லைன்னா கூட எனக்கு அத பாக்குற சக்தியை கொடுத்தாவது காமிச்சிட்டேன். ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். அதை தரிசிக்கணும்னு எனக்கு அவ்வளவு கொள்ள ஆசை, ஒரு ரூபத்தை பார்க்கணும்னு. உனக்கு பாக்குற சக்தி இல்ல அர்ஜுனா, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடாத. அப்படி ஒருவேளை எனக்கு சக்தி இல்லைன்னா கூட சக்தியை கொடுத்தாவது காட்டேன்.
ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை கண்ணா, யார் யாருக்கெல்லாமோ காமிச்சியே கண்ணா உன் விஸ்வரூபத்தை, துரியோதனாதிகளுக்கெல்லாம் காமிச்சுட்டியே, கண்ணே தெரியாம உட்காண்டிருந்த என் பெரியப்பா கூட பாத்துட்டாரே உன் விஸ்வரூபத்தை, ஒரே ஒரு தடவை எனக்கு காட்ட மாட்டியா கிருஷ்ணா? இவ்வளவு தூரம் சொல்றியே சகா சகான்னு, அந்த சகாவுக்கு ஒரே ஒரு தடவை உன் விஸ்வரூபத்தை பார்க்கணும், கண்குளிர பார்க்கணும்னு எனக்கு ஆசை, காட்டுவியா கண்ணா அப்படின்னதும் முதல் 4 ஸ்லோகம் அர்ஜுனன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறான் கண்ணன்ட்ட. அன்னிலேந்து கண்ணனுடைய விஸ்வரூபம் பார்க்கணும்னு அர்ஜுனன் மனசுல இருக்கு. எப்ப கண்ணன் தூது முடிச்சு புறப்பட்டு இங்க வந்தானோ உபப்ளவியத்துக்கு, அப்பவே அர்ஜுனன் என்ன விஸ்வரூபமா காமிச்ச கண்ணா அங்க போயின்னு கேட்டான். ஆமாண்டா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டான் கிருஷ்ணன். அத அன்னியிலேந்து மனசுல வச்சுட்டு இருந்தான் போல இருக்கு அர்ஜுனன். அதனால இப்ப சரியான சந்தர்ப்பம் இதுதான், ஏகாந்தமா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், பக்கத்துல யாரும் இருந்தாலும் அவ யாருக்குமே இவா 2 பேரும் பேசிக்கிறது என்னன்னு தெரியறது இல்ல, புரியறது இல்ல. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இங்க இடமோ தேர்தட்டு, இடமோ குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன்னு சொல்லக்கூடிய குருக்ஷேத்திரம், இங்க பகவானுடைய ரூபத்தை பார்த்துடணும், இங்க அந்த ஈஸ்வரனை பார்த்துடணும், அவனுடைய நிஜஸ்வரூபத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுனால அர்ஜுனன், நீ யார் யாருக்கெல்லாமோ காமிச்சியே கண்ணா விஸ்வரூபம், அதை எனக்கு காட்ட மாட்டியா? ஒரு தடவை எனக்கு காமிச்சுட அப்படின்னு சொன்னதும் இப்படி பகவான் பார்க்கிறான். இவ்வளவுதானா அர்ஜுனா? இததான் என்கிட்ட கேட்கறதுக்கு இவ்வளவு பூர்வ பீட்டிக்க போட்டியா? ஸ்ரீ பகவானு வாச்ச 5வது ஸ்லோகம். பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதீனி சக. பஷ்யமே பார்த்தா, ஏ பார்த்தா, உனக்கு ஒண்ணு காட்டக்கூடாதுன்னோ உனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதுன்னோ எனக்கு எண்ணம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அப்படி எல்லாம் கிடையாது. உனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? அப்படி நினைச்சா நான் உண்மையான நண்பனா? இல்ல. எனக்கு ஏதுவானாலும் சரி அர்ஜுனா, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீ ஒண்ணு கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? உனக்கு சாரத்தியா நான் தான் என்னையே கொடுத்துட்டேனே, அதனால உனக்கு இதை கூடவா நான் செய்ய மாட்டேன்? நீ விஸ்வரூபம் பார்க்கணும்னு ஆசைப்படுற, அதை நான் செய்ய மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அர்ஜுனா, என்ன நீ இன்னைக்கு வசம் பண்ணிட்ட, உன் பக்தியால என்ன நீ இன்னைக்கு வசம் பண்ணிட்ட. எனக்கு நீ இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண, அதனால நீ பக்தன்னு நான் நினைக்கல. இருந்தாலும் ஓ ஹிருதயம் எனக்கு தெரியும் அர்ஜுனா, ஓ ஹிருதயத்துல நான் எத்தகைய ஸ்தானத்துல நான் இருக்கேன், உனக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அதனால உன்னுடைய பக்திக்கு நான் இன்னைக்கு வசம் ஆயிட்டேன் அர்ஜுனா. அதனால இப்படி ஒரு அபேட்சை உனக்கு இருக்கும் பட்சத்துல அந்த க்ஷணம் காட்டிட்டான். அந்த க்ஷணம் நானா விதமான ஜோதிர்மயமான வண்ணங்களும் அதுதான் நானா அப்படின்னு வந்துடுது. என்னென்ன இது? ஏதோ ஒரு 5 சிகப்பு, நீலம், கருப்பு, அப்புறம் மஞ்சள், இன்னும் பேர் கூட வரமாட்டேங்கிறது வாயில. ஏதோ இந்த 4-5 வர்ணத்தை வச்சுண்டு நம்ம ஏதோ மனசுல இதெல்லாம் தான் வர்ணம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் லோகத்துல. நானா விதானி திவ்யானி, நானான எண்ணவே முடியாது, கணக்கிடவே முடியாததாகிய வண்ணங்களோட, அதற்கு தக்க ஆக்கிருதி, அதற்கு தக்க திவ்யமான ஹஸ்தம், அதற்கு தக்க கோட்டி சூரிய பிரகாசனாய் என்னுடைய ரூபத்தை பார். பஷ்யமே பார்த்த ரூபாணி, பஷ்யமே ஏ பார்த்தா பார், என்னுடைய ரூபத்தை பார். நிஜ ரூபம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே. நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதி நிச்சக. நானா விதானி திவ்யானி, திவ்யமான பல பல வர்ணங்களை பார், திவ்யமான என்னுடைய ஆக்கிருத்திய பார், சஹஸ்ர கோட்டியோ ஜொலிக்கிற என்னுடைய ரூபங்களை பார் அப்படின்னு காட்டுறான். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததாக பஹூன்ய திருஷ்ட பூர்வாணி பஷ்யாஸ்சர்யாணி பாரத. பஷ்யாஸ்சர்யாணி பாரத, பஷ்யாஸ்சர்யாணி பாரத, என்னுடைய ஆச்சரியங்களை பார். இந்த பரத வம்சத்தில் வந்தவனே பாரதா அப்படின்னு கூப்பிடுறான். பரத குல திலக்கனே, அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள் மற்றும் இதர தேவதைகள் எல்லாரையும் என்னிடத்தில் பார், என்னுடைய ஆச்சரியமான என்னுடைய நிஜஸ்வரூபத்தை பார். பஹூன்ய திருஷ்ட பூர்வாணி பஷ்யாஸ்சர்யாணி பாரதாக, என்னுடைய ஆச்சரியங்கள் தெரியறதா பார். இதெல்லாம் ஈஹைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராசரோ மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ரஷ்டு மிச்சசி. குடாகேசன் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய பெயர்.
சராசரமான சகல கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது என்னன்னா அதுல 14 லோகங்கள். அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், 14 வந்திருக்கும் நினைக்கிறேன். கணக்கு பாருங்க. 14 சேர்ந்து ஒரு பிரம்மாண்டம். அது மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டம். ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த 14 லோகம். சத்தியலோகம்னு முடியறது இல்லையா? அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம், பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் வரைக்கும் 14 லோகங்கள். இந்த 14 லோகங்கள் சேர்ந்தா ஒரு பிரம்மாண்டம். அது போல அநேக கோடி பிரம்மாண்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம். அந்த அண்டம் பகவானுடைய அந்த ரோம கூப்பத்துல, அதாவது இந்த கையில எல்லாம் இந்த கொஞ்சம் குட்டி குட்டியா ரோம கூப்பங்கள் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா அந்த மயிர் தழைகள் இருக்கு இல்லையா, அது போல ஒவ்வொரு அண்டமும் பகவானுடைய அந்த ரோம கூப்பங்களுக்குள்ள அப்படி போயிட்டு வருதான். ஈஹைஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரஷ்யாத்ய சச்சராச்சரம் சச்சராச்சரம். அந்த ஒவ்வொரு அண்டமும் என்னுடைய மயிர்கூப்பங்கள்ல உள்ள போயிட்டு வரத பார். மம தேஹே குடாகேஷ, மம தேஹே குடாகேஷ, என்ன பார் குடாகேஷா, என்ன பார், என்னுடைய ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே பார் அப்படின்னா இப்படி அர்ஜுனன் இப்படி பேந்த முழிக்கிறான். இவ்வளவுதான் ஜகத்து அப்படின்னு நினைச்சுடாத அர்ஜுனா, எல்லாத்தையும் பார். இது ஒரு ஏகதேசம் தான் உனக்கே தெரியறது பார் அப்படின்னதும் இப்படி கண்ணை கசக்கிறான் அர்ஜுனன். என்னது அப்படின்னு இப்படி கண்ணை கசக்கிறான், இப்படி பேந்த முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா எதிரில கௌரவர்கள் எல்லாம் நிக்கிறது தெரிகிறது. குதிரையினுடைய கடிவாளத்துல கிருஷ்ணன் உட்காந்து இருக்கிறது தான் தெரியுது. உட்காந்து என்ன பாருங்கிறான். என்னத்தை பார்ப்பேன், என்ன கிருஷ்ணா இது அப்படின்னு கண்ணை கசக்கிறான் அர்ஜுனன். ஒன்னும் தெரியல அவனுக்கு. ஏன்னா விஸ்வரூபம் காண்பிச்ச அவசரத்துல பகவான் அவனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுக்க விட்டுட்டான். அதனால தெரியல அர்ஜுனனுக்கு. விஸ்வரூபம் காட்டின அந்த அவசரம். ஏன்னா அர்ஜுனன் எனக்கு ஆசைன்னு ஒண்ணு அர்ஜுனன் கேட்டு வாய மூடுறதுக்குள்ள அதை காண்பிச்சேன் பஷ்ய அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சது இல்லையா? 4வது ஸ்லோகத்துல என்ன முடிக்கிறான் அர்ஜுனன்? தர்ஷயாத்மானம் அவ்யயோ, எனக்கு பார்க்கணும்னு ஆசைன்னு முடிக்கிறான். உடனே பஷ்யமே பார்த்த அப்படின்னு ஆரம்பிச்சிடுது 5வது ஸ்லோகம். அதனால அந்த காண்பிச்ச அவசரம், இந்த காண்பிச்ச அவசரத்துல அவனுக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்க விட்டுட்டதுனால இங்க அடுத்த ஸ்லோகம் அர்ஜுன வாச்ச எனக்கு ஒண்ணுமே தெரியலையே கிருஷ்ணான்னு இல்ல. இங்க அர்ஜுனன் வெறும் இப்படி கண்ண கசக்கறான்னு இருக்கு. இப்படி பார்க்க இது கூட பாஷ்யக்காரர் நமக்கு பண்ண வியாக்கியானம். அவரை பூத்த வேண்டியதா இருக்கு இப்படி. ஏன்னா அடுத்த ஸ்லோகம் பகவான் சொல்றதுதான் வருது, நான் உனக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்கறேன் பார் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு நேரம் அர்ஜுனன் இப்படி பேந்த முழிக்கிறது தெரியறது இல்லையா? நமக்கு வேணா இங்க ஸ்லோகமாக அது வரல, ஆனா பாஷ்யக்காரர் வாயால் அது வந்துடுது. நான் அர்ஜுனனுக்கு தெரியலையா அப்போ. ஏன்னா விஸ்வரூபம் காட்டின அவசரத்துல அவனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுக்க விட்டதுனால அவனுக்கு தெரியாம அவனும் பேந்த முழிக்க, உடனே அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் என்ன வந்தது? நதுமாம் ஷக்யசே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமைஸ்வரம். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு. என்ன அர்ஜுனா தெரியலையா? ஐயோ அர்ஜுனா சாரிப்பா, உனக்கு நான் காண்பிச்ச அவசரத்துல நான் உனக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்க மறந்துட்டேன் பார். தெரியலையா? இந்த கண்களால தெரியலையா? திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு, உனக்கு நான் திவ்ய திருஷ்டி கொடுக்கிறேன் பார். திவ்யம் ததாமி, ததாமினா கொடுத்தேன். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு, உனக்கு நான் திவ்ய திருஷ்டி கொடுத்துட்டேன் பார். பஷ்யமே யோகமைஸ்வரம். பஷ்யமே, என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார். என் ஐஸ்வர்யம் என்னன்னு பிடிங்கினியே இப்ப பார். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமைஸ்வரம். இவ்வாறாக திவ்ய திருஷ்டியை கொடுத்து அர்ஜுனனை பார்க்க வைக்கிறான். இத பார்க்கிறான் இல்லையா சஞ்சயன். இதை ஒண்ணு ஞாபகப்படுத்திக்கணும். சஞ்சயன் அங்க இதை பார்த்து திருத்தராஷ்டிரனுக்கு அப்டேட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் திருத்தராஷ்டிரன் என்ன கேட்டானோ என்னமோ தெரியல, கர்மயோகம் ஞான யோகம்லாம் திருத்தராஷ்டிரனுக்கு சஞ்சயன் அங்க சொல்லின்னு தான் இருக்கார். இதை பார்த்து என்ன வியாசானுகிரகத்தினால, வியாசாச்சாரியோட அனுகிரகத்தினால சஞ்சயனுக்கு கிடைச்ச திவ்ய திருஷ்டினால அங்க குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்கிறது? அர்ஜுனன் கலங்கி உட்கார்ந்தான், கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணான்னு அங்க சஞ்சயன் 2வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சார். நடுவுல எங்கேயும் சஞ்சய வாச்ச வரல. ஆனா இப்படி பகவான் நான் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹூன்னு கம்பீர குரல்ல பகவான் பேசினதும் அப்படி அர்ஜுனன் கண்ணனை அப்படி பார்த்துட்டான். அந்த திவ்யம் ததாமின்னு உடனே திவ்ய திருஷ்டி வந்துடுத்து. அர்ஜுனனுக்கு அப்படி விஸ்வரூபத்தை பார்த்துட்டான். அப்படி பார்த்த அடுத்த க்ஷணம் அங்க சஞ்சயன் சொல்றான். சஞ்சய வாச்சன் 9வது ஸ்லோகம் வருது. இவ்வாறாக
மகாராஜா மகாராஜா அப்படின்னு திருதராஷ்டிரனை கூப்பிடுறான். சஞ்சயன், மகாராஜா நான் என்னன்னு சொல்லுவேன். அற்புதமான காட்சி, அற்புதமான காட்சி. ஏவ பூத்வா ததோ ராஜன் மாய மகா யோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமோ ரூபமைஸ்வரம். ஏவ முக்த்வா ததோ ராஜன், ராஜன்னு ராஜன்னு கூப்பிடுறான் சஞ்சயன். என்ன சஞ்சயன், ஏன் கத்துற, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, யுத்தம் ஆரம்பிச்சுடுதா? அட ராஜன்னு. ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி, ஹரியினுடைய அந்த யோகேஸ்வர் அவனுடைய ஐஸ்வர்யத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான் சஞ்சயன். என்ன எத்தகைய காட்சி, அவனுடைய அந்த தரிசனத்தை அங்க பார்த்தன் பார்க்கிறான். தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமோ ரூபமைஸ்வரோ, அவனுடைய ரூபத்தை அங்க பார்த்தன் பார்த்துட்டு இருக்கான் மகாராஜா. பார்த்தனோட கூட சேர்ந்து எங்கேயோ ஓட்டின்ட்டு நானும் பாக்குறேன். அவன் அப்படி என்ன பாக்குறேன், என்ன கண்ட, அப்படியே என்ன காட்சியை கண்டாய் அப்படின்னா, அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனோகோ அநேக திவ்யாபரணோகோ திவ்யானேகோத்யதாயுதோகோ அநேக வக்ர நயனோகோ. நயனம் அநேக, எல்லாமே இது 1000 சகஸ்ரம் கோட்டின்னு கூட சொல்ல முடியாது. அநேக 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 தான். அந்த விஸ்வரூபத்துல அநேக கண்கள், அநேக வாய்கள், அது எல்லாத்தையும் அர்ஜுனன் காண்கிறான். அநேக அத்புத தரிசனம், அத்புத தரிசனம் மகாராஜா, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, அதை வர்ணிக்க முடியல. அநேக திவ்யாபரணம், எவ்வளவு திவ்யாபரணங்களை தரிச்சுருக்கான் பகவான். ஏதோ 1-2 நெக்லஸ் மாலையை வச்சுட்டு நம்ம இங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். அவர் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம். இந்த குருக்ஷேத்திரத்துல அவரவர்கள் என்னென்ன ஆயுதம் வச்சுருக்கார்களோ அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒரு சின்ன கொசுறு பகவானுக்கு. அவன் அநேக எவ்வளவு திவ்ய ஆயுதங்களை கையில வச்சுருக்கான். திவ்யானேகோத்யதாயுதம், எங்க பார்த்தாலும் ஒரே ஆயுதங்கள் இங்கே அங்கேயுமா காணப்படுறது. திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுபேலேபனோகோ, திவ்ய மாலை, அவனுடைய மாலைகள்ல இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் மாலைகளை, நம்ம சம்பகம், மல்லி, மாலத்தின்னு என்னென்ன புஷ்பங்கள் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுபடி அநேகமான திவ்யமான மாலைகளை தரிச்சுருக்கான். திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுபலேபனோகோ, அனுலேபனங்கள், அதாவது சென்ட். நம்ம என்னென்ன பர்ஃபியூம் போட்டுக்கிறோமோ என்னமோ அது சின்ன பாட்டில்ல வச்சு போட்டு இருக்கோம். ஆனா இவனோ திவ்யகந்தானுலேபனம், அந்த அனுலேபனங்கள்லாம் தரிச்சுண்டு அப்படி கும்மன ஒரு வாசனை அடிக்க. ஏன்னா சஞ்சயன் எங்கேயோ அஸ்தினாபுரத்துல இருக்கான், அது வரைக்கும் வருது போல இருக்கு வாசனை. அவ்வளவு அனுலேபனங்கள் மெனக்கெட்டு சொல்றான் சஞ்சயன். திவ்யகந்தானுலேபனோகோ, அர்ஜுனன் கூட பார்த்தோனோ இல்லையோ இங்க சஞ்சயனுக்கு தெரியுது அந்த வாசம் வீசுறதுனால. அவ்வளவு அனுலேபனங்கள் எல்லாம் பூசிண்டு சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம், அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தோட அந்த அனந்த ரூபத்தை, விஸ்வரூபத்தை, சமஸ்த தேவதைகளும் அந்த பகவானுடைய அங்கங்களாக தெரிகிறது. அனந்தமான புஜங்கள், அனந்தமான ஆயுதங்கள், திவ்யமான மாலைகள், திவ்ய வஸ்திரங்கள், திவ்யாபரண பூஷிதனாக அத்புத காட்சி. அவ்வளவு அற்புதமாக தெரிகிறது மகாராஜா. அநேகாத்புத தரிசனம், அவ்வளவு அற்புதமான காட்சிய அங்க பிரத்யக்ஷமா அங்க பார்த்தன் அதை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தன் காண்கிறான். தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம், அவனுடைய ரூப ஐஸ்வர்யத்தை அங்க பார்த்தன் பிரத்யக்ஷமாக பார்த்துட்டு இருக்கான். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத்யோகபுத்யுத்திதா யதி பாஹா சத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. மேற்கொண்டு சஞ்சயன் சொல்றான், திவி சூரிய சஹஸ்ரஸ்ய, 1000 சூரியன்கள் தோன்றினது போல தெரிகிறது மகாராஜா.
ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இந்த லோகத்துக்கே போதுமானதாக தானே இருக்கு. சில சமயம் ரொம்ப உஷ்ணம் கூட ஜாஸ்தி ஆயிடுறதே மத்தியான வேளையில போய் பார்த்தா. ஆனால் 1000 சூரியன் ஒரே சமயத்துல உதித்தது போல திவி சூரிய சஹஸ்ரஸ்ய, சூரிய சகஸ்ரஸ்ய 12வது ஸ்லோகம், 1000 சூரியன் அப்படி தோன்றினது போல அவ்வளவு ஒரு பிரகாசம் தெரியறது. அப்படியான கிருஷ்ணனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்துல அத பார்க்கிற அர்ஜுனனே பாக்யவான். அந்த பரமபுருஷனுடைய விஸ்வரூப ஜோதிக்கு எங்கேயோ ஒரு அங்கம் தான் இந்த நம்ம பார்க்கிற இந்த பிரத்யக்ஷ சூரியன், அவ்வளவுதான். அவனுடைய ஒரு சின்ன அங்கம் தான் இந்த சூரியனே, அவ்வளவு பெரிய ஜோதி பிரகாசம் அப்படின்னு சொல்லி அடுத்த 13வது ஸ்லோகம், தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்த மனேகதாக அபஷ்ய தேவ தேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. அவன் தேவதேவன் ஆகி இந்த பிரம்மம் அநேகதா பிரவிபக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மலோகம், மகர்லோகம், ஜனலோகம், ஸ்வர்கலோகம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரவிபக்தமாகவே தெரியுது. அதாவது பிரிந்தே தெரியுது. எல்லாம் ஒன்னா ஒரே சரியா ஒரு குப்பமேடு மாதிரி தெரியறது நீங்க சொல்ல வரல சஞ்சயன். அததுவாகவே தெரியறது, எல்லாம் ஒன்னாவே தெரியறதுன்னா எல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரி இல்ல மகாராஜா. இதுல பூலோகம் எது, மகர்லோகம் எது, சுவர்லோகம் எது, ஸ்வர்கலோகம் எது, பாதாளம் எதுன்னு எல்லாம் தனித்தனியாகவே தெரியறது அப்படின்னு சொல்றான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பிரவிபக்தம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அதாவது பிரிஞ்சே தெரியறது அப்படின்னு சொல்றான் சஞ்சயன். பிரிந்தே தெரியறது மகாராஜா. ஒவ்வொன்னும் தனித்தனியா அவ்வளவு அற்புத காட்சிய இந்த பாண்டவர்கள் ஒருவனான அர்ஜுனன் பார்க்கிறான். அபஷ்ய தேவ தேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. அத்தனை தேவர்கள் எல்லாம் பகவானுடைய சரீரத்திலேயே ஒரு அங்கமாக இருக்கிறத அங்க அர்ஜுனன் காண்கிறான். ததஸ விஸ்மயாவிஷ்டோம் ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயஹ பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிஹி அபாஷத. அத பார்த்து என்ன பண்றான் அர்ஜுனன் அப்படின்னு பார்த்தா, பிரணம்ய சிரசா தேவம், சிரசு மேல கை குப்பிச்சானாம். பிரணம்ய சிரசா தேவம் அப்படின்னு அந்த சிரசு மேல, அதுவும் தலை மேல கை தூக்கிட்டாங்கிறான் சஞ்சயன். பிரணம்ய சிரசா தேவம், சிரசு மேல கை குப்பிச்சான் அர்ஜுனன். அந்த காட்சிய அப்படி பார்க்கிறான். அர்ஜுனனுடைய மொழி பிதுங்கி, 2 கண்கள் போறல விஸ்வரூபத்தை பார்க்க. அப்படி மொழி பிதுங்கி இந்த காட்சியை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு கூட தெரியாம அந்த தனஞ்சயன் திணறி போயிட்டான். விஸ்வரூபத்தை காண்பிச்சதுனால திணறி போன தனஞ்சயன், எதுக்குமே திணறி போகாத தனஞ்சயன் ஹிருஷ்டரோமா தனஞ்சய. ஹிருஷ்டரோமான அப்படி மேனி சிலிர்த்தனான். அங்கங்க ரோமகூபங்கள்லாம் எழுந்துட்டு மேனி சிலிர்த்தது. ஹிருஷ்டரோமா தனஞ்சய பிரணம்ய சிரசா தேவம். பிரணம்ய சிரசா தேவம், அந்த தேவனுக்கு, அந்த விஸ்வரூபனுக்கு தலைமையில சிரசு மேல கை குபிச்சு அர்ஜுனன் கிருதாஞ்சலி பாஷத. கிருதாஞ்சலிஹி அஞ்சலி பண்றான். அந்த விஸ்வரூபனுக்கு அர்ஜுனன் அஞ்சலி பண்றான் அப்படின்னு இங்க சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு, சஞ்சயனுக்கு அங்க மேலே சிலிர்த்து. இந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அங்க அந்த அற்புத காட்சியை திருதராஷ்டிரன் என்ன புரிஞ்சுப்பனோ என்னமோ தெரியல. ஆனா இங்க சஞ்சயனுக்கு மேனி சிலிர்த்து சஞ்சயன் அப்படி எழுந்து குதிக்கிறது போல தோன்றது இவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னதை பார்த்தா. அர்ஜுனன் தலைமையில சிரசு மேல கை கூப்பிச்சு அஞ்சலி பண்றான் மகாராஜா. அப்படி ஒரு ஆச்சரியத்தை கண்டதுனால அற்புத காட்சி அப்படின்னு அங்க சஞ்சயன் சொல்ல, பிறகு இங்க அர்ஜுன உவாச்ச அப்படின்னு 15வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அர்ஜுனன் இப்படி சிரசு மேல கை கூப்பிச்சானா, கை கூப்பிச்சு பகவானை பார்த்து சொல்றான், பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வம் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வானுருகாம்ஸ்ச திவ்யாகான் பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே. ஹே தேவதேவா, ஜகத்பதே,
உன்னுடைய ஸ்வரூபத்தை இப்படி காட்டுறேன், திவ்யம் ததாமின்னு வேற சொல்லி எனக்கு காண்பிச்சிட்டியே தேவதேவா. இந்த எல்லா பூதங்களும் உன்னுடைய அங்கங்கள் அப்படிங்கறத நான் பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் நீ அப்படிங்கறத பார்த்துட்டேன். ஏன்னா நான் மேருவாக இருக்கேன் அப்படின்னு நேற்றைய தினம் அந்த உபன்யாசத்துல அனுபவிச்சோம் இல்லையா? ஸ்திரமாக இருக்கும் தாவரங்களுக்குள் நான் மேருவாக இருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னானே, அந்த மேரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனா இங்க பூமிக்கு, இந்த பிருத்திவிக்கு கீழையும் மலைகள் இருக்கு, மேலேயும் மலைகள் இருக்கு. இந்த பூமி இந்த மலைகளை தரிச்சுன்னு இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மலைகள், இந்த மேரு தான் இந்த பூமியை, பிருத்திவி அடர்ந்து இருக்கக்கூடிய பிருத்திவியை தரிச்சுன்னு இருக்கு. கீழையும் இருக்கு, அந்த அத்தகைய பிருத்திவிக்கு கீழையும் இருக்கு மலைகள், மேலையும் இருக்கு மலைகள். அப்படி தரிச்சுன்னு இருக்கு. ஒரு ஆணி அடிச்சா அந்த ஆணி எப்படி தரிக்குமோ அது போல கீழையும் மேலையும் அத்தகைய அந்த மேருவாக, அது சங்கல்ப மாத்திரத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். அத்தகைய அந்த மேருவனுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவன், மேருமலை, மேருங்கிறதே ஒரு நம்ம கல்பனைக்கெல்லாம் எட்டாது. மேருங்கிறது படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பர்வதம். அந்த மேருவனுடைய உச்சியில இருக்கு சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தினுடைய உச்சியில ஒரு நாபி கமலம். அந்த கமலத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மா, பிரம்மானமீஷம் கமலாசனஸ்தம், அந்த கமலத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா உன்னுடைய ஒரு அங்கியாக எனக்கு தெரியறதே, உன்னுடைய அங்கத்துல ஒன்னாக எனக்கு தெரியறதே. ஈஷம், ஈஷம்னா சிவன். சிவன் கூட உன்னுடைய அங்கத்துல அந்த ஓரமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது தெரியறது. பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வானுக்ராம்ஸ்ச திவ்யானே. உன்னுடைய அந்த திவ்யமான ரூபத்துல பிரம்மதேவன், சிவன், ரிஷிகள், அப்புறம் இந்த திவ்யமான நாக தேவதைகள் எல்லாத்தையும் காண்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் காண்கிறேன், தனியா போய் யாரையும் பார்க்க வேண்டாம்ங்கிறதபடி உன்னுடைய விஸ்வரூபத்துல எல்லாருடைய தியானமும் எனக்கு கிடைக்கிறதே. அநேக பாஹூதக வக்த்ரநேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோ நந்தரூபோ நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபாக. ஹே விஸ்வரூபா, கண்ணனுக்கு ஒரு நாமம் விஸ்வரூபா அப்படின்னு கூப்பிட்டுட்டான் அர்ஜுனன். ஏ விஸ்வரூபா, விஸ்வரூபா நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு ஆதி எங்க, உனக்கு மத்தியம் எங்க, உனக்கு முடிவு எங்க, எதுவுமே எனக்கு தெரியல. அநேக பாஹு, அநேக பாஹு, எவ்வளவு கைகள், அநேக நேத்திரம், எவ்வளவு கண்கள், இதெல்லாம் நான் பாக்கிறேன். எல்லாமே உன்னுடைய ஒரு அங்கங்கள்னு தெரியறது. சர்வதோன் அனந்த ரூபம், எவ்வளவு அனந்த ரூபம். நாந்தம் ந மத்தியம், நாந்தம் ந மத்தியம், உனக்கு ஆதி எது, மத்தியம் எது, உனக்கு அந்தம் எது, எதுவுமே எனக்கு புலப்படலையே. இதுல எது உனக்கு ஆதி, எது ஆரம்பம், எது மத்தி, எது முடிவு, ஒண்ணுமே எனக்கு தெரியல. பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா. ஹே விஸ்வரூபா, நீ விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. உன்னுடைய திவ்யமான இந்த அநேக அனந்தமான கைகள், வயிறுகள், வாய்கள், கண்கள், இதுக்கெல்லாம் எல்லையே இல்லை. அடுத்தது 17வது ஸ்லோகம். கிரீட்டினம் கதினம் சக்ரிணம் ச தேஜோ ராசிம் சர்வதோ தீப்திமந்தோ பஷ்யாமி த்வம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதி மப்ரமேயோ. ஹே அப்ரமேயா, கிரீட்டி, உனக்கு இவ்வளவு பெரிய ஆக்கிருத்தியில, இவ்வளவு பெரிய விஸ்வரூபத்துல அதுக்கு ஏத்ததான கிரீடம், அதுக்கு ஏத்ததான சக்கரம், அதுக்கு ஏத்ததான பாஞ்சசன்யம், அதுக்கு ஏத்ததான சார்கம், அதுக்கு ஏத்ததான கதை, இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு ஆக்கிருத்தியோட கிடக்கிறது. கிரீட்டினம் காதினம் சக்ரினம், இந்த பஞ்ச ஆயுதங்களே எவ்வளவு பெருசா இருக்குப்பா. ஆனா உன்னுடைய ரூபத்துல அதெல்லாம் எங்கேயோ மூலையில இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆயுதத்தையும் நான் தனித்தனியா பார்க்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெருசாக காண கிடைக்கிறது. திவ்யமான கிரீடம், திவ்யமான கதை, திவ்யமான சக்கரம், திவ்யமான சங்கம், திவ்யமான சார்கம் முதலிய ஆயுதங்கள் எல்லாம் திவ்யாபரண பூஷணங்கள், கோட்டி சூரிய பிரகாசனாய். நான் எதை வர்ணிப்பேன் கண்ணா?
நான் எதை வர்ணிப்பேன் விஸ்வரூபா, எனக்கு கண்ணன்கிற நாமம் இப்ப போயிடுத்து அர்ஜுனனுக்கு. எதை வர்ணிப்பேன் விஸ்வரூபா அப்படிங்கிறான். அப்புறமேயா நான் எதை வர்ணிப்பேன், இப்படி ஒரு சாட்சா்காரம் எனக்கு கொடுத்துட்டியே, நான் எதை வர்ணிப்பேன் இதுல, ஓ விஸ்வரூபத்துல இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு பார்த்து மாளாது போல இருக்கே, நான் இப்ப எதை வர்ணிப்பேன்னு தெரியலையேன்னு பகவான சாட்சாத்கரிச்ச உடனே அடுத்தது இனி போரும் இதுன்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். 17வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான சாட்சாத்கரிச்சதை சொல்றான். இதெல்லாம் தெரியறது அதெல்லாம் தெரியறதுன்னு சொல்றான். சொல்லி இப்ப 18வது ஸ்லோகத்துல இதெல்லாம் எங்க தெரியறதுன்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன், இது என்ன ஒரு ரிசர்ச்சா என்ன, பகவானுக்கு இந்த இடத்துல இது தெரியறது அந்த இடத்துல அது தெரியறதுன்னு சொல்றதுக்கு சாட்சாத்காரம் ஆயிடுத்தோ இல்லையோ. இனி அடுத்தது ஸ்தோத்திரம் தானே. ஸ்தோத்திரம் தானே பண்றது. ஏன்னா பகவானே காத்துன்னு இருந்தான் போல இருக்கு, எப்படா இவன் கேட்க போறான் விஸ்வரூபத்தை கொடுக்கணுமே. ஏன்னா இந்த ரூபத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாளே, எல்லாரும் அந்த மயில் பீலிய சூடின்னு இருக்கிற கண்ணனை வேணா விரும்புறாளே தவிர விஸ்வரூபத்தை காட்டுன்னு யாராவது கேட்பாளோ. ஏன்னா அது பார்க்க முடியாதுங்கிறதுனாலதான் யாருமே அதை கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கு இவன் யாரு, இது ஒரு ரூபம் இருக்கு, இது யாருமே பூஜை பண்ணாத ஒரு ரூபம் இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணாத ஒரு ரூபம் இருக்கு, அந்த ரூபத்தை காண்பிச்சுடுவோம்னு காமிச்சது போல தெரியறது இங்க பகவான். அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் இங்க அர்ஜுனன் பண்ற ஸ்தோத்திரம் அந்த விஸ்வரூபத்துக்கு. அதை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றான் அர்ஜுனன். त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानो त्वमव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनः त्वं पुरुषो मतो भेगे त्वं अक्षरं परमं वेदितव्यं நீயே அக்ஷரமான பிரம்மம், ஜகத்துக்கு காரணமான மூல வஸ்துவும் நீயே, அழியாத பீஜமும் நீயே, சாஸ்வதமான தர்மத்தை ரட்சிக்க வந்த பரமபுருஷன் நீயே. த்வம் அவ்யயஹ சாஸ்வத தர்மகோப்தா, தர்மத்தை ரட்சிக்க வந்தவன் நீயே, நீயே பரபிரம்மம், நீயே பரம் தாமம், எல்லாத்தையும் நான் புரிஞ்சுட்டேன். நீயே சனாதனமானவன், அழியாதவன், என்றும் இருக்கக்கூடிய சாஸ்வதமானவன் நீயேன்னு நான் புரிஞ்சுட்டேன். சனாதனஸ்துவம் புருஷோ மதோமே. பிரபு நான் மேற்கொண்டு சொல்றேன் கேளு. அநாதி மத்யாந்தன அநாதி மத்யான் தமனந்த வீர்யம் அனந்த பாஹும் சசி சூரிய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்தஹுதாசவக்த்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். பிரபு, இந்த அனந்தமான உன்னுடைய ரூபத்துல உள்ள அந்த திவ்யமான விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு ஆதி மத்தி அந்தம் எல்லாம் எனக்கு எங்கன்னு கூட தெரியலையேன்னு சொன்னேன். ஆனா அனந்த ரூபம் உடையவன் நீ, அதுக்கு எல்லை கிடையாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன். அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம், நீயே ஆதி, நீயே மத்தியம், நீயே முடிவு, எல்லாம் நீயே தான், அதுக்கு எல்லை காண முடியாது அப்படிங்கறத நான் புரிஞ்சின்றதுனால அனந்த பாகும் சசி சூரிய நேத்திரம், சூரியனுக்கு போல பிரகாசிக்க கூடிய உன்னுடைய அந்த நேத்திரத்தை நான் பாக்குறேன், உன்னுடைய அந்த கண்களை நான் பாக்குறேன், உன்னுடைய திருவாய், உன்னுடைய வாய் அப்படி அக்னிய போல அப்படி பிரகாசமா தகதகதகன்னு ஜொலிக்கிற உன்னுடைய வாயை பாக்குறேன். பஷ்யாமி த்வாம் தீப்தஹுதாசவக்த்ரம், சர்வ ஜகத்தையும் உன்னுடைய தேஜஸால நீ கொளுத்துகிறாய் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸ்வதேஜஸ விஸ்வமிதம் தபந்தம், சர்வ ஜகத்தையும் உன்னுடைய அந்த பிரகாசத்தாலேயே நீ கொளுத்தி விடுவாய் அப்படிங்கிறது எனக்கு பிரளயாக்னி போல தெரியுது. நீ சொன்னியே இந்த மண்ணை போய் பிரளய ஜலம் ஆக்கர்ஷிக்கும், அதை அணைக்கிறாப்புல ஒரு பிரளயாக்னின்லாம் முன்னாடி அத்தியாயங்கள்ல என்ன சொன்னியோ அந்த பிரளயாக்னிய போல நீயே பிரகாசிக்கிறாயே. ஸ்வதேஜஸா விஸ்வமிதம் தபன்னௌ द्यावा पृथिव्योरिदमन्तरं हि व्याप्तदेहाय
व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदं लोकत्रयं प्रव्यतितं महात्मन्. हे தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் தேவனானவனே, ஹே தேவதேவா, உன்னுடைய இந்த ரூபத்தை பார்த்ததும் உன்னுடைய தேஜஸால, உன்னுடைய இந்த தேஜஸ் ஜெகத் பூராக வியாபிச்சிருக்கு. உன்னுடைய இந்த விஸ்வரூபத்துல நான் ஒண்ணு பார்க்கலை அப்படிங்கறதே இங்க இல்லையே. ஏதாவது ஒன்ன காண்பிச்சு, ஏ கிருஷ்ணா நான் இதை பார்க்கல, ஏன்னா அதைத்தான் பகவானுடைய எண்ணமே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அர்ஜுனா, நீ நன்னா பாருங்கிறான். அதனாலதான் பகவான் இதை ஒளிச்சுக்காம அப்படியே நின்று இருக்கான் விஸ்வரூபியாவே அர்ஜுனன் எதிரில். அவனோ இப்படி எல்லாம் கண்கள்னால கண்ணீர் பெருகி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் விஸ்வரூபியாகவே அப்படியே பகவான் நிற்க, அப்புறமா கிருஷ்ணா உன்னுடைய விஸ்வரூபத்துல நான் இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லாத பைத்தியக்காரா, இந்த ஜகத்தை அப்படி நீ அளந்துட முடியும் நினைக்காத, எவ்வளவு நேரம் பார்க்கறியோ பார் அப்படிங்கிற மாதிரி பகவானும் காண்பிக்க, அதை பார்த்து மாளாத அர்ஜுனன் வியாப்தம் த்வயேகேன திசஸ்ச சர்வாக சொல்ல மாட்டேன் கண்ணா, நான் இதை பார்க்கலையே விஸ்வரூபத்துல நான் சொல்லவே மாட்டேன். திசஸ்ச சர்வாக எல்லாம் தெரியறது விஸ்வரூபத்துல. விஸ்வரூபத்துல ஒண்ணு தெரியலன்னு நான் நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம், அத்புதமான ரூபம், உக்ரமான ரூபம். உன்னுடைய இந்த உக்ரமான ரூபத்துல இந்த திரிபுவனமும் பாட்டு நடுநடுங்கி போய் கிடக்கிறது. இப்போ திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். பிரவ்யதிதம் நான் அப்படியே குழப்பம் அடைஞ்சு நடுநடுங்கி போய் பூஹு புவஹா சுவஹான்னு இந்த மூன்று லோகங்களும் உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்த்து தாழ முடியாம நடுநடுங்கி போய் கிடக்கிறது அப்படிங்கிறான். அவங்க வியாக்கியானம் எடுத்து பார்த்தோம்னா வேற யாருமே பார்க்கல இந்த விஸ்வரூபத்தை. அர்ஜுனன் ஒண்டிதான் பார்த்தான். வியாசானுகிரகத்தினால சஞ்சயன் பார்த்தான். அர்ஜுனன் பார்க்கறதாக அங்க சஞ்சயன் பார்த்தான். அப்படி சஞ்சயன் பார்த்துக்கு திருதராஷ்டிரன்ட்ட சொல்றச்சேவே சொல்றான், அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்துல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் தெரிய, ஒவ்வொரு அண்டமும் பகவானுடைய அந்த சின்ன சின்ன ரோப கூப்பங்களுக்குள்ள போயிட்டு வர, அந்த ஒரு அண்டத்துல எங்கேயோ ஒரு மூலையில இந்த பாரத கண்டம் பரத வம்சம், அதுல இங்க இந்த இடத்துல சரியா இங்க போய் பார்த்தோம்னா இந்த புண்ணிய பூமியில, இந்த பாரத புண்ணிய பூமியில தர்மக்ஷேத்திரை குருக்ஷேத்திரன்னு சொல்லக்கூடிய ஹரியானத்துல அங்க ஒரு குருக்ஷேத்திரத்துல ஒரு அர்ஜுனன் அங்க கை கூப்பிச்சுன்னு உட்கார்றது பகவானுடைய அந்த விஸ்வரூபத்துல எங்கேயோ ஒரு ரோப கூப்பத்துல ஒரு மூலையில தெரியறது மகாராஜா அப்படின்னு அங்க சஞ்சயன் வர்ணிக்க. இது வர்ணனை ஏன் தெரிஞ்சதுன்னா, ஏன்னா சஞ்சயனுக்கு அந்த வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த திவ்ய திருஷ்டினால தெரிஞ்சது. அவ்வளவு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணனுக்கு, அந்த விஸ்வரூபனுக்கு எங்கேயோ ஒரு அண்டத்துல ஒரு ரோப கூப்பத்துல ஒரு ஓரத்துல அந்த இடத்துல இந்த பரத கண்டம், அங்க ஒரு குருக்ஷேத்திரம், அங்க ஒரு அர்ஜுனன் கை குவிச்சுட்டு இருப்பானாகில் நம்ம எல்லாம் எம்மாத்திரம் எங்க கடப்போம்? நம்ம பகவானுடைய அங்கத்துல நம்ம எங்க கடப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அந்த அர்ஜுனன் இதை எனக்கு பார்த்து இது எங்க ஆதி எங்க மத்தி எங்க முடிவு எதுவும் தெரியலன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த சமஸ்த இந்த மூன்று லோகங்களும் இதை பார்த்து நடுநடுங்கி கிடக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதுக்கான காரணம், இங்க மற்றவர்கள் யாரும் பார்க்கல இந்த விஸ்வரூபத்தை. பீஷ்மர் கூட பார்க்கல. எதுல இருக்கிற இங்க யாரும் தர்மபுத்திரனோ பீமனோ நக்குல சகதேவர்களோ பார்க்கல. ஆனா அர்ஜுனனுக்கு தான் தெரியறது, அங்க சஞ்சயனுக்கு தெரியறது இந்த காட்சி. இவர்கள் ரெண்டு பேரும் பார்க்கிற விஸ்வரூபத்தை எப்படி அர்ஜுனன் ஏப்பின மூன்று லோகங்களும் நடுநடுங்கி கிடக்கிறதுன்னு ஏன் சொல்றான்னா, பகவானுடைய இந்த காலஸ்வரூபத்தை பகவான் காண்பிக்கிறச்சு அர்ஜுனனுடைய பார்வைக்கு இந்த லோகங்களே நடுங்கி இருக்கிறாப்புல தெரியறது. அவனுக்கு நடுநடுங்கி கிடக்கிறாப்புல அர்ஜுனனுக்கு அப்படி தெரியறது. அதனால அவன் அப்படி சொல்றான், எல்லாரும் உன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து நடுநடுங்கி கிடக்கிறா தேவதேவா. திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். எல்லாரும் நடுநடுங்கி கிடக்கிறா உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்த்து. அப்படியா? மற்றவர்கள்லாம் நடுநடுங்கி கிடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்ப அர்ஜுனனே பயந்துட்டான். அததான் இப்ப அடுத்தது சொல்றான். அர்ஜுனன் நானே பயந்துட்டேன்னு இப்ப சொல்ல போறான். அடுத்த 21வது ஸ்லோகம் அதுதான் வருது. அங்கதான் போறான் அர்ஜுனன். லோகமே நடுங்கிருக்கு, லோகமே நடுங்கிருக்கு, மூன்று லோகங்கள் நடுங்கிருக்கு அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் அடுத்தது என்ன சொல்றான்? அமீஹித்வாம் சுரசங்க விஷந்தி
केचित् भीताः प्राञ्जलियो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्घाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः புஷ்கலாபிஹி. பிரபு, உன்னுடைய இந்த விஸ்வரூபத்துல சமஸ்த தேவதைகளும் 33 தேவதைகளும் அங்கங்கே ஓடி வந்து உன்னை ஸ்துதிக்கிறது போல எனக்கு தெரியறது. தேவதைகள்லாம் ஓடி வந்து உன்னை அஞ்சலி பண்றது போல தெரியறது. கேச்சித் பீதாக பிராஞ்சலயோ கிருணந்தி. எல்லா தேவதைகளும் நடுநடுங்கி போய் உன்னிடத்துல ஓடி வந்து அமைதி பிரபு அமைதி அப்படின்னு உன்னிடத்துல வந்து சரணமடைகிறது போல எனக்கு தெரியறது. பீதாக பயத்தினால எல்லாரும் பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தித்யுக்த்வா மகர்ஷி சித்த சங்கா. மகர்ஷிகள் சித்தர்கள்லாம் ஓடி வந்து வேதத்தினால உன்னை ஸ்துதி பண்ணி ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி, உன்னை ஸ்துதி பண்ணி அமைதி பிரபு அமைதி பிரபு அப்படின்னு உனக்கு சொல்றது போல தெரியறது. புஷ்கலாபிஹி அப்படின்னு தேவதைகள்லாம் நடுங்கிட்டா, ரிஷிகள்லாம் நடுங்கிட்டா, அத்தகைய சித்தர்கள்லாம் நடுங்கிட்டா. எல்லாரும் வந்து உன்னிடத்துல ஸ்தோத்திரம் பண்றா. பிரபு அமைதி காப்பாயாக, இவ்வளவு உக்ர ரூபத்தை எடுக்காத அப்படின்னு எல்லாரும் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்றா. ஹே தேவதேவா, ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஷ்வினோ மருதஸ்சைஷ்மபாஷ்சா கந்தர்வயக்ஷாசுர சித்த சங்கா வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாஸ்சைவ சர்வே. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், சாத்தியர்கள், மேலே யார் யாரெல்லாம் இருக்கார்களோ விஸ்வதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருத்துக்கள், நம்முடைய பித்ருக்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், சித்தர்கள், யார் யார் இருக்காளோ அவர்கள் அத்தனையும் உன்னுடைய அங்கத்திலே எங்கேயோ அங்கங்க அங்கங்க ஒரு மூலையில பிடிச்சுன்னு தொங்குறார்கள்னு தெரியறது. ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஷ்மினோ மருதஸ்சேஷ்மபாஷ்சா. எல்லாம் அப்படி அங்கங்க அங்கங்க பிடிச்சுன்னு தொங்குறது போல எனக்கு தெரியறதேப்பா. ஏன்னா எல்லாம் அவ எங்கேயோ ஒரு மூலையில இவர்கள்லாம் இருக்கார்கள்னா நான் இன்னும் எப்படி இதை சொல்லி மாளும். எனக்கு இத்தகைய ஒரு ரூபத்தை காண்பிச்ச எனக்கு ரூபம் மகத்தே பகுவக்ர நேத்ரோ மகாபாஹோ பகுபாஹு ரூப பாதோ. மகத்தான ரூபம், இத்தகைய மகத்தான ரூபத்தை என்னது உன்னுடைய பற்கள், உன்னுடைய கைகள், உன்னுடைய வயிறுகள், உன்னுடைய கால்கள், உன்னது பயங்கரமான இந்த ரூபத்தை கண்டு தேவர்கள் உள்பட அனைவரும் நடுங்கினார்கள். அது முக்கியமல்ல, பகூதரம் பகுதம்ஷ்ட்ரகாராலம் திருஷ்ட்வா லோகாஹ பிரவ்யதிதாஸ்ததாஹம் ததாஹம். நானும் பயந்துட்டேன். உண்மை ஒத்துட்டான். ஒரு மகாவீரன் எப்போதுமே நான் பயந்தேன்னு சொல்ல மாட்டான். லோகமே நடுங்கிறது, லோகமே நடுங்கிறதுன்னு தான் சொல்லுவான். நான் நடுங்கிறேன்னு சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அதுவும் அர்ஜுனனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பயம்னா என்னன்னே தெரியாம இருந்த அர்ஜுனனுக்கு, நடுக்கம்னா என்னன்னே தெரியாத அர்ஜுனனுக்கு இந்த ரூபத்தை பார்த்தோம். அப்படியே இந்த ஸ்லோகத்துல வியாக்கியானம் அப்படியே வட 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 அப்படியே நடுக்கும். நடுக்கத்துலதான் இதை பேசுறான். நடுக்கத்துல அப்படியே வடவடன்னு நடுங்கிற அர்ஜுனன் கை குப்பிச்சுண்டு, தலைமையில கை குப்பிச்ச அர்ஜுனன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைகள் அப்படியே விட்டபடி ஆயிடுத்து. நாடிகள் தளர்ந்து அந்த அர்ஜுனன் சொல்றான், மற்றவர்கள்லாம் ஏதோ நடுங்கிறார்கள் உன்னை கண்டு நான் சொன்னேனே. பகூதரம் பகுதரம் ஸ்ரகராலம் திருஷ்ட்வா லோகாஹ, லோகமே நடுங்கிறதுன்னு சொன்னேனே. ஆனா பிரபு பிரவ்யதிதாஸ்ததாஹம், எனக்கே அந்த நடுக்கம் வந்துடுது. பயந்துட்டேன், ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரூபத்தை பார்க்க முடியல, அதனால எனக்கே பயம் வந்துடுத்து. நானும் நடுங்கினேன் அப்படின்னு வெட்கத்தை விட்டு உண்மையை ஒத்துட்டான். பிரவ்யதிதாஸ்ததாஹம், நானே நடுங்கிட்டேன். நான் என்ன கண்ணனை பார்த்து ஒருத்தன் நடுங்க மாட்டான்னு ஒண்ணு இருந்தா நடுங்குவான்ங்கிறது இங்க நிரூபணம் ஆயிடுது. அர்ஜுனன் விஷயத்துல அர்ஜுனன் எப்படி எல்லாம் இருந்தான் கண்ணன் கிட்டக்க, இப்ப இந்த விஸ்வரூபத்துல நானே நடுங்கிட்டேன்னுட்டான். ஒரே வார்த்தை.
பிறகு சொல்றான், நபஸ்பிருஷம் தீப்தமநேக வர்ணோ வியாத்தானனம் தீப்த விஷால நேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சபம் ச விஷ்ணோ கோ 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 கோ. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, ஏன்னா இவ்வளவு நேரம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேசினவன், ஏன்னா அவனை கிருஷ்ணன் அப்படின்னு என்ன கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணி அவனுக்கு பழக்கம் இல்லை இல்லையா? இப்ப சிரச மேல கை குபிக்கிறான், எந்த பக்கம் சேவிக்கிறதுன்னு தெரியல, இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், நிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இப்படி இருக்கிற அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணனை சேவிச்சது இல்லை இந்த பையன். அப்படி இருக்க இன்னைக்கு இத்தகைய ரூபத்தை பார்த்து அப்ப கூட கிருஷ்ணான்னு சொல்ல வாய் வரல அவனுக்கு. சபம் ச விஷ்ணு, ஹே விஷ்ணுவே விஷ்ணுவேன்னு ஆரம்பிக்கிறான். விஷ்ணுவே, அந்த வானத்தை கூட தொட்டுடுங்கிறத போல உன்னுடைய பற்கள், எவ்வளவு பெரிய பற்கள், அதுல எவ்வளவு பெரிய வாய், அதுல பிரகாசமா அக்னிய போல ஜொலிக்கக்கூடிய உன்னுடைய வாய்கள் அப்படி ஆணு திறக்கறியே, அப்படி திறக்கரிச்சு விசாலமான உன்னுடைய கண்கள், தீப்த விஷால நேத்ரம், இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயப்பட மாட்டேனா? திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா, என் மனசு இப்ப சமநிலையில இல்ல, ஒரு பயத்தால குழப்பம் அடைந்தேன், நான் காண்றது யாரை அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்ப குழப்பம் அடைஞ்சிட்டேன். என்னுடைய வாய்கள் அப்படி தரக்கரிச்சு எனக்கு என்ன தெரியறது தெரியுமா? தம் ஸ்ரகாராலானி சதே முகானி திருஷ்ட்வைவ காலா நலசான்னிபானி திஷோ ந ஜானே ந லபே ச சர்மா பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாசா. ஏ ஜெகன்னிவாசா, தேவதேவா, கொஞ்சம் கருணை காட்டு, கருணை காட்டு. தெரியாம கேட்டுட்டேன்ப்பா, விஸ்வரூபம்ங்கிற அளவுக்கு வந்துட்டோம். கருணை காட்டு, என்ன கிருப பண்ணு, இந்த உலகத்தினுடைய அடைக்கலமே நீதான், கொஞ்சம் கருணை காட்டு, கொஞ்சம் உன்னுடைய இந்த காலம் போல அப்படி பிரகாசிக்க கூடிய அந்த நெருப்புடைய தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. அந்த உன்னுடைய திருமுகம் ரொம்ப பயமா இருக்கு, பிரசன்னமாக இல்ல உன்னுடைய முகம். சதே முகானி, உன்னுடைய முகம் அப்படியே அப்படியே பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு, பார்க்க முடியல. திருஷ்ட்வைவ காலா நலசன்னிபானி, இவ்வளவு உக்ரம் தேவையான தோன்றதே. ஏன்னா நரசிம்மாவதாரம் பார்த்த லக்ஷ்மி கூட இது ஆத்துக்காரரான்னு எனக்கே சந்தேகமா இருக்குன்ட்டு போயிட்டான். ஏன்னா அவ்வளவு உக்ரமான நரசிம்மாவதாரம் பார்த்தோம். அந்த நரசிம்மாவதாரம் இந்த விஸ்வரூபத்துல ஒரு மூலையில அதுவும் ஒரு அங்கமாக தெரியுது. இந்த நரசிம்மாவதாரம் அப்படி இருக்கிறச்சு அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கணும்னு அனுமானிச்சுதான் பார்க்க முடியும் நம்மளால. நரசிம்மருடைய அந்த ஒரு ரூபமே எவ்வளவு உக்ரமாக வந்து அப்படி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணாருங்கிறத கேள்விப்பட்டு பயந்தே போயிட்டோம் நம்ம. நரசிம்மாவதாரம் அனுபவிக்கிறச்சு அந்த நரசிம்ம ரூபம் இந்த விஸ்வரூபத்துல ஒரு ஓரத்துல இருக்கு. அப்படி இருக்கு இந்த விஸ்வரூபம் எப்படி இருந்திருக்கும்? அர்ஜுனன் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு, உக்ரமா இருக்குன்னு சொன்னா ஆச்சரியம் இல்லையே அதுல. அதனால அந்த முகத்துல ஜொலிக்கக்கூடிய அந்த அக்னிய பார்த்து கொஞ்சம் தாக்குதலை குறைச்சுக்கோ பிரபு, தேவதேவா எனக்கு அனுகிரகம் பண்ணு, கொஞ்சம் அமைதியாயிடு அப்படின்னு சொல்லி பிறகு 26, 27வது ஸ்லோகத்துல சொல்றான் அர்ஜுனன், உன்னுடைய வாயை ஆணு திறக்கிறான், அமைதியாகுங்கிற அர்ஜுனனும். இப்பதான் இன்னும் அந்த விஸ்வரூபன் என்ன பண்றான், வாயை ஆணு இப்படி திறக்கிறான். அப்படி ஆணு வாயை திறந்த உடனே அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரா சர்வே சகேவாவநிபால சங்கைஹி பீஷ்மோ துரோணஹ சூதபுத்ரைஸ்ததாசௌ சஹாஸ்மதீயைரபி யோதமுக். இப்படியான பகவான் வாய திறந்ததும் அங்க என்ன தெரியறதாம், அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரா, திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள்லாம் பகவானுடைய வாயில போய் விழறாளாம். வாயில போய் விழ அது அப்படியே நர நர நரன்னு ஒரு கடி கடிக்கிறானாம். கடிச்சு அவர்கள் வேல இருந்து வர ரத்தத்தெல்லாம் அப்படி நாக்குனால உமழி முழுங்கறானாம். பீஷ்மோ துரோணைஹி, பீஷ்மர் துரோணர் கூட ஒண்ணும் விட்டு வைக்கல. பீஷ்மோ துரோணைஹி சூதபுத்ரஸ்ததாசௌ,
சூதபுத்திரன்னா கர்ணன், பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஒருத்தன் பாக்கி இல்ல, அத்தனை பேரும் வாய்க்குள்ள போய் விழறா. அது எனக்கு பிரத்யேக ஆன வாயை திறந்து நீ இதை வேற காட்டணுமா? ஏற்கனவே பயந்து போன அர்ஜுனனுக்கு ஆன வாயை திறந்தா கௌரவர்கள் எல்லாம் உள்ள போறா, பீஷ்மர் துரோணர் கர்ணன் உள்பட உள்ள போறா. அவர்கள் எல்லாம் பற்களாலேயே நரநரன்னு கடிச்சு அந்த நாக்குனால குமழி அந்த ரத்தத்தை முழுங்குறியே. வக்ராணி தேத்வரமான விஷந்தி தம்ஷ்ட்ராகராலானி பயானகானி. அப்படி நீ அவர்கள் எல்லாம் முழுங்கறியே கண்ணா, ஒருத்தரை கூட நீ விட்டு வைக்கலையே. அது இந்த பக்கம் இருக்கிற ராஜாக்களும் என் பட்சமா வந்த பாண்டவர்களுடைய ராஜாக்களையும் நான் பாக்குறேன். கேச்சித் விலக்னாம் தசனாந்தரேஷு அந்தரேஷு எல்லாரும் வாயில போய் விழறா. சந்திருஷ்யந்தே சூர்ணி தேருத்தமாங்கை எல்லாரும் உன்னுடைய வாயில சூர்ணமாக அப்படி போய் விழறத, அதை உன் பற்களால நீ கடிக்கிறத, நாக்குனால நீ அதை வதைக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் இந்த காட்சியை இப்ப ஏன் எனக்கு காட்டுற தெரியலையே, ஆனாலும் இது எனக்கு தெரியறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, அடுத்தது 28வது ஸ்லோகம். யதா நதீனாம் பஹவோ புவேகாஹ சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோக வீராகா விஷந்தி வக்த்ராண்யபி விஜ்வலந்தி. எப்படி கடலை நோக்கி எல்லா நதிகளும் ஓடி போய் அந்த கடலோடவே லயமாகி சங்கமமாகுமோ, அதுபோல இந்த சமஸ்த ஜீவன்களும் உன்னிடத்திலேயே வந்து உன்னால சம்ஹாரம் பண்ணப்பட்டு சம்ஹார கர்த்தாவும் நான் அப்படிங்கறத நீ இப்ப எனக்கு காட்டுகிறாய். சமுத்திரமேவாபி முகாத்ரவந்தி சமுத்திரத்தோட போய் எல்லா நதிகளும் லயமாகிறது போல, யதா நதீனாம் பஹவோம் புவேகா வேக வேகமா நதிகள் எப்படி ஓடி போய் சமுத்திரத்தோட லயமாகுமோ, அது போல இந்த நரர்கள் எல்லாம் ஓடி வந்து உன்னிடத்திலேயே லயமாகிறார்கள் அப்படிங்கறத நீ இந்த வாய ஆளு திறந்ததனுடைய தாத்பரியம் என்னங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்கா விஷந்தி நாசாய சம்ருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சம்ருத்த வேகாஹ. கொழுந்து விட்டு எரியற அந்த நெருப்புல இந்த விட்டல் பூச்சி எல்லாம் எப்படி ஓடி வந்து குபு குபுக்குன்னு அல்ல பத்தின் இப்படி கீழே விழுமோ, யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்கா அது போல கொழுந்து விட்டு எரியற நெருப்பாகிய இந்த விஸ்வரூபத்துல இந்த விட்டல் பூச்சி போல நாங்கெல்லாம் ஓடி வந்து அப்படி பட்டு பட்டுன்னு வந்து விழறோங்கிறது எனக்கு புரியுது. ததைவ நாசாய விஷந்தி லோகா அப்படி நீ நாசம் பண்றாய் எல்லாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுது. ஹே தேவதேவா, ஆக்யாஹி மேகோ பவான் மேகோ பவான். அடுத்த கலக்கம் முத்திடுத்து இப்ப அர்ஜுனனுக்கு. இவ்வளவு நேரம் இதெல்லாம் பேசிட்டானா, இனி கலக்கம் முத்தி போய் பயம் முத்தி போய் விட 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 நடுங்கிற அர்ஜுனன் பயம் முத்தி போய் இப்ப என்ன சொல்றான், ஆக்யாஹி மே கோபவான். கோபவான் யாரு நீ அப்படின்னுட்டான். யாரு நீ? என் கண்ணனே இல்லப்பா, என் கண்ணனா இருந்தா இவ்வளவு பெரிய ரூபம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் கண்ணன் இல்ல நீ. கோபவான் உக்ர ரூபோ நமோஸ்து தே தேவவர பிரசீதா. உனக்கு பெரிய நமோஸ்து தேப்பா, பெரிய நமஸ்காரம், என்ன விட்டுடு, இதுக்கு மேல எனக்கு தாங்க முடியாது, நீ யாருன்னு சொல்லிடு. ஆக்யாஹி மே கோபவான் உக்ர ரூபஹ நமோஸ்து தே தேவவர பிரசீதா. விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். அர்ஜுனனுடைய ஸ்தோத்திரம் இங்கோட முடியறது. என்ன சொல்றான் கடைசியா? என்ன முடிச்சுட்டான்? கோபவான். யாரு நீனுட்டான். எதற்காக இப்படி கிளம்பிருக்காய் அப்படின்னு தான். பிரஜானாமி தவ பிரவருத்திம். எதுக்காக நீ இப்படி கிளம்பி இருக்க? இப்போ தான் தான் விஸ்வரூபம் கேட்டோங்கிறதே மறந்துடுத்து, தான் அர்ஜுனன்கிறதும் மறந்துடுத்து, இப்ப எதிரில் இருக்கிறது கிருஷ்ணன் தாங்கிறதும் மறந்துடுத்து, கிருஷ்ணன் தான் இப்படி விஸ்வரூபியம் ஆகி நிக்கிறாங்கிறதும் மறந்துடுத்து. இப்ப என்ன கேட்கிறான்?
ஆக்யாஹி மே கோ பவான், யாரு நீ? கோ பவான் உக்ர ரூபஹா, இந்த உக்ர ரூபத்துக்கு நமோஸ்துதே தேவவர பிரசீதா. இதுதான் விஸ்வரூபத்தினுடைய ஸ்துதி. விஸ்வரூபத்துக்கு ஒருத்தர் தான் ஸ்துதி, அது அர்ஜுனன் பண்ணிருக்கான். நமோஸ்துதே தேவவர பிரசீதா, 31வது ஸ்லோகம். தேவவர பிரசீதா நமோஸ்துதே. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியல. விக்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம், நீ யாரு, எதுக்காக இப்படி கிளம்பி இருக்க, இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ யாருன்னு சொல்லு, எதுக்காக இப்படி கிளம்பி இருக்காய் அப்படின்னு கேட்டுட்டு முடிச்சுட்டான். நஹி பிரஜானாமி தவ பிரவருத்தி. பகவான் பாக்குறான், இவன் தானடா கேட்டான், நான் பாட்டுக்கு தேமேன்னு குதிரையினுடைய கடிவாளத்துல உட்காந்து சாட்டையை சொடுக்கின்னு இருந்தா, இவன் தானே வந்து கேட்டான், இப்போ எனக்கு ஐஸ்வர்யத்தை காட்டு, எனக்கு ஒரு ஆசை, அதை நீ நிறைவேற்றி வைப்பியா, நான் உன்னுடைய நண்பன் இல்லையா, நான் உன்னுடைய சக்கா இல்லையா, இவ்வளவு பேசி நானே இப்ப என்ன பயம், ஏன் இதை பார்த்துட்டு இவ்வளவு பயப்படுறேன் அப்படின்னு பார்த்து பகவான் தானே ஆகட்டும், ஏண்டாப்பா அர்ஜுனா ஏன்பா பயப்படுறேன், பயப்படாதப்பா நான் கிருஷ்ணன்பா அப்படின்னு சொல்லிடலாமே, சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே விஸ்வரூபத்தோடயே நிக்கிறான். அவனோ நடுநடுங்கி போய் கையெல்லாம் விடவிடன் நடுங்கி போய் உட்காந்து இருக்கான். இவன் விஸ்வரூபியாவே உட்காந்து நான் கிருஷ்ணன் தானேடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம ஸ்ரீ பகவான் வாச்ச கம்பீரமா அந்த விஸ்வரூபன் பேசுறான். ஸ்ரீ பகவான் வாச்ச காலோஸ்மி லோகக்ஷ காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தஹ ரிதேபி த்வம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாஹ பிரத்யநீகேஷு யோதாஹ. யாரு நீன்னு அர்ஜுனனுடைய கேள்விக்கு, கோ பவான் அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்விக்கு நான் கிருஷ்ணன்டா அப்படின்னு சொல்லாம காலோஸ்மி, காலன், காலன் எல்லாரையும் அழிக்க வந்த காலன் அப்படிங்கிறான். ஏற்கனவே பயந்திருக்கிற அர்ஜுனனுக்கு இன்னும் காலன்னு வேற சொன்ன இன்னும் பயப்பட மாட்டானோ. இருந்தாலும் அந்த கம்பீர விஸ்வரூபன் ஆச்சே, இப்போ விஸ்வரூபன் பேசுறதுனால காலோஸ்மி லோகக்ஷய கிருதா, லோகத்தை சம்ஹாரம் பண்ண வந்ததாகிய அந்த காலன்னா, அழிக்கிறதுல வல்லவனான மிகப்பெரிய காலன்னா. ஏ அர்ஜுனா, அப்ப என்ன ஒரு நிகா, என்ன ஒரு நிகா, இந்த எல்லாரும் தெரிஞ்சது இல்லையா இப்ப அர்ஜுனனுக்கு. பகவான் ஆணு வாய திறந்ததும் தன் பட்சமான ராஜாக்களும் உள்ள போனா, அதே போல கௌரவ பட்சபாதிகளான இந்த பீஷ்மர் துரோணர் உள்பட எல்லாரும் உள்ள போனா. அப்படின்னு தெரிஞ்ச அர்ஜுனனுக்கு தான் தெரிஞ்சானோ, உள்ள தான் தெரிஞ்சாரோ, நான் கூட தெரியுறேனே கண்ணா, நான் கூட தெரியுறேனே பிரபு, எங்க கண்ணான்னு கூப்பிட்டான். பிரபுன்னு தானே கூப்பிடுறான். நான் கூட தெரியறேன், நான் கூட உன்னுடைய வாயில இருந்து உள்ள போயிட்டு வருது, உள்ள போய் மடியறது நான் கூட தெரியுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அதுதான் பகவானுக்கு அவ்வளவு பிரியம் அர்ஜுனன் விஸ்வரூபிக்கு கூட. அதனால நான் காலன், எல்லாரையும் அழிக்க வந்த காலன், எல்லாரையும் என்னுடைய வாயில பார்த்தையே அர்ஜுனா, உன்னை பாத்தியா, ரிதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே, உன்னை தவிர மீது யாரா இருந்தாலும் என் வாயில விழுவார்கள். ரிதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி, உன்னை பாக்குறதுக்கு வச்சிருக்கேன் பார். இத்தனை பேர்கள் அழிஞ்சாலும் அதை பாக்குறதுக்கு நான் உன்னை வச்சிருக்கேன் இல்லையா, அதனால நீ வாய்க்குள்ள போல இல்லையா, உன்னை நாங்க விட்டு வச்சிருக்கேன் பத்தியா, அத பார். ரிதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாஹ பிரத்யநீகேஷு யோதாஹ. உன்னை தவிர மீது யார்கள் இருந்தோ, உன்னை தவிர அர்ஜுனனை சொல்றச்சேவே பாண்டவர்களை தவிர அப்படின்னு இங்க வியாக்கியானம். உங்களை தவிர மீதி எல்லாரும் என்னுடைய வாய்க்குள்ள விழுந்து மடியறத பார்த்தையா, ஆனா உன்னை விட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா, அதுல இருந்து நான் யாருன்னு உனக்கு புரியலையா, கோ பவான்னு கேக்குறியே, நான் யாருன்னு உனக்கு புரியலையா. தஸ்மாத் த்வமுத்திஷ்டய ஷோலபஸ்ய ஜித்வா சத்ரூன் முங்க்ஷ்ய ராஜ்யம் சம்ருத்தோ மதைவைதே நிஹதாஹ பூர்வமேவ நிமித்த மாத்ரம் பவ சவ்யசாச்சி. ஏ சவ்யசாச்சி, சொல்றத கேள், எழுதுற.
எழுந்து யுத்தம் பண்ணு. தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்ய. இவ்வளவு நேரம் எதவா சொல்லி பார்த்தோம். எழுந்திருப்பா எழுந்திருப்பா எழுந்திரு அர்ஜுனா, யுத்தம் பண்ணு அர்ஜுனா, எழுந்திருப்பா, போறோம்பா, எவ்வளவு நேரம் கேள்வி கேட்ப, எழுந்திருப்பான்னு சொல்லி பார்த்தான். அவனோ கேட்கல. இன்னும் இதை சொல்லுன்னு கேட்டு இருந்தான் இல்லையா. இப்போ விஸ்வரூபனாகவே சொல்றான். தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்ய. எழுந்திருடா, எழுந்து யுத்தம் பண்ண. இன்னும் என்ன உட்கார்ந்து இருக்க. உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ ராஜ்யம் சம்ருத்யம். இந்த சத்ருக்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு அகண்டமான ராஜ்யத்துக்கு நீ அதிபதியாக ஆகு. ராஜ்யம் சம்ருத்தோ. நீ ஒழிச்சேங்கிற பெருமை உனக்கு, கீர்த்தி உனக்கு. ஆனா அழிக்கிறவன் நான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. வாயில இவ்வளவு நேரம் எல்லாரும் வந்து விழுந்தார்கள், பற்களால கடிச்சேன்னு சொல்றியே, என்னுடைய சங்கல்பத்தை நீயே நினைச்சாலும் மாத்த முடியாது. மாயை வைத்தே நிகதாக பூர்வமேவ நிமித்தம் மாத்திரம் பவ சவ்யசாச்சி. ஏ சவ்யசாச்சி, நீ ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணி அர்ஜுனன் யுத்தத்தை நடத்தி வச்சான்ங்கிற கீர்த்தி உனக்கு வரும். ஆனால் செய்தவன் நான், அனைத்தையும் முடிச்சவன் நான். அதனால எழுந்துக்கிறியா இல்லையா. தஸ்மாத் எழுதுற போறோம். எவ்வளவு நேரம் இன்னும் உட்கார்ந்து இருப்ப. துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான் யானபி யோத வீராகான் மயா ஹதாம் ஸ்வம் ஜஹிமாவ்யதிஷ்டா யுத்யஸ்வ ஜேதாசி ரடே சபத்னான். இந்த விஸ்வரூபத்துல எங்கேயோ ஒரு மூலையில அர்ஜுனன் உட்காந்துருக்கான்னு சஞ்சயன் சொன்னான் திருதராஷ்டிரன்ட்ட. அந்த விஸ்வரூபன் ஞாபகம் வச்சுட்டு பேரெல்லாம் சொல்றான். துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரஜம் ச கர்ணம் ததா. எல்லாரையும் அடிச்சு ஒழிச்சு கட்டுடா. எல்லாரும் துரோகிகள். அந்த பீஷ்மர், துரோணர், கர்ணன், அந்த ஜெயத்ரதன் எல்லாரையும் அழிச்சு கட்டாம ஒழிச்சு கட்டாம இன்னும் என்ன உட்கார்ந்து இருக்க. துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததா அந்யான்யபி எல்லாரையும் ஒழிச்சு கட்டுங்கிற. ஏதோ யோத வீராகன், யுத்தம் பண்ணு, எழுந்து நின்று யுத்தம் பண்ணு. மயாஹதாம் ஸ்வம் ஜாஹிமவ்யாம். அவர்களெல்லாம் நானே வதம் செய்யறேங்கிறான். நானே காலன். ஆனா உன்னை கொண்டு இந்த வேலையை நான் செய்யறேன். பூபாரத்தை நீக்கிறதுக்காக வந்த காலன்னா, அதனால நீ இப்ப பண்ண வேண்டியது யுத்தஸ்வ ஜேதாசி ரடே சபத்னான். யுத்தம் பண்ண வேண்டியது இப்ப உன்னுடைய கடமை. எழுந்து யுத்தம் பண்றியா இல்லையா அப்படின்னு விஸ்வரூபன் கம்பீரமாக பேசி அர்ஜுனன் எதிரில நிக்கிறான். அர்ஜுனன் நான் எழுந்துடுறேன். ஆனா அடுத்தது மறுபடியும் அர்ஜுனனுடைய ஸ்தோத்திரம் வருது. உத்திஷ்டானது பட்டுன்னு எழுந்துட்டான். சொல்றது விஸ்வரூபன். உத்திஷ்டானது எழுந்துட்டான். யுத்தத்துக்கு போறான்னு பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ண போறான். மறுபடியும் இந்த விஸ்வரூபனுக்கு ஸ்தோத்திரம் தான் பண்றதுக்கு போறான். ஏன்னா நீ ஐயோ கண்ணா அர்ஜுனா எழுந்து போய் யுத்தம் பண்ணுப்பான்னு என்ன சொல்லு போறோம். வேண்டாம், இப்படி கம்பீரமா இப்படி விஸ்வரூபத்தை காண்பிச்சு எழுந்து போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. வேணா எனக்கு தாங்க முடியல அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் இப்ப வரப்போறான். ஆனா இப்ப கம்பீர அந்த விராட் புருஷன் அங்க விராட் ரூபம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து அவன் சொல்றது என்ன, உன் கடமையை போய் செய் அப்படின்னு அந்த விஸ்வரூபனான விராட் ரூபன் சொன்னான் அப்படின்னு பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை அப்படியே நம் தியானம் பண்ணிட்டு இன்றைய தினம் முடிப்போம். மேற்கொண்ட அர்ஜுனன் பண்ற ஸ்தோத்திரம் விஸ்வரூபனுடைய பூர்த்தி நம்ம அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடி